வாங்க இனிப்பு ஜவ்வரிசி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாக இருக்குது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்குறப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நீத்து போயிடும். அதனால் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வெது வெதுப்பான தண்ணி சேர்க்குறதுலேயே நமக்கு வந்து ஜவ்வரிசி ஊறிடும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம வெது வெதுப்பான தண்ணி கலந்துக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து திரும்பவும் திறந்து பாருங்கள் நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கான்னு. இன்னும் கொஞ்சம் முழுசாக இருக்குது. கைகளாலே நல்லா அமுத்தி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சு வைங்க. இப்போ ஜவ்வரிசி இனிப்பு கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் அரை மூடி பார்த்தீங்கன்னா தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்புக்காக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணமும் ரெடியாக இருக்குது. தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து மெதுவாகிடுச்சு பாருங்கள். இப்போ கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நினச்சி நல்லா வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க.
கையில் நல்லா தட்டிக்கங்க இந்த மாதிரி. இப்போ உள்ளே வந்து பூரணம் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெடிப்பு விட்டுருக்கிறதெல்லாம் இது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் நல்லா தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ ஜவ்வரிசி கொழுக்கட்டையை இந்த உள்ளே சேர்த்துடலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து கண்ணாடி பழத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறின பிறகு எடுங்க. ஏன்னா இது உடனே நீங்கள் சூடாக இருக்கப்போ எடுத்தீங்கன்னா குழக்குலன்னு இருக்கும். அதனால ஆறின பிறகு நம்ம இதை எடுக்கலாம். இப்போ நல்லா இது ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்குவோம். பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது போலங்க பாருங்கள். சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி இனிப்பு பூரணம் கொழுக்கட்டை தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுபோல் நீங்களே செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.